வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராணாவை காணோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா ராணவ் அவர்களை காணோம். லைவ்லையும் பார்க்கும்போது அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை வாக் அவுட் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜெஃப்ரியோட தில்லாலங்கடி அப்படின்னே சொல்லலாம். ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. நீ பாட்டுக்கு செங்கல் அடியில் ஒழிச்சு வச்சு விளையாண்டு இருக்கு. அது கேட்க வந்தால் தம்பி அடிக்க போகிறாப்புல. ஆல்ரெடி ஒருத்தவரை அடித்து ஃபஸ்ட்டு டாஸ்கில் அடித்து மூஞ்சி உடைச்சாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சு நேற்று வந்து அவருக்கு இன்ஜுரி கூட ஆயிருந்துச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அக்ரெசிவாக தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் இந்த கேமை விளையாண்டுட்டு இருக்காங்க. இதில் பார்த்தா ஜாக்லின் நம்ம அன்ஷிதா வந்து இவங்க டீம் நினைக்கிறேன். ஜாக்லின், ரஞ்சித் இவங்க எல்லாரும் முத்துக்குமரன் கேட்க போனாலும் நான் தான் வச்சுட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அதை சொல்ல வந்தா எல்லாத்தையும் நீ அகெயின்ஸ்டா பேசுவியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து அவர் கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி மூஞ்சி வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கே ஒரு வார்னிங் கார்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவாக கண்டிப்பாக அவர் விளையாண்டுருக்க மாட்டார். விஜய் சேதுபதி மேலே தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ செல்லம் கொடுத்தனால தான் இவன் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறான், நீங்கள் அப்போவே கண்டிச்சிருந்தீங்கன்னா இவன் இந்த லெவல் வந்திருப்பானா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்தளவு இந்த வாரம் கண்டிப்பாக ஏதாச்சும் வார்னிங்லாம் கொடுக்கக்கூடாது. ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா தான் இனிமேல் வரக்கூடிய சீசன்களில் வந்து ஐயோ போன சீசனில் இந்த மாதிரி கை உடஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அடித்தோம் ஏதாச்சும் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு முன் உதாரணமாக இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக கொடுக்கணும் தான் எல்லா மக்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பாதியில் நிறுத்தப்பட்டுச்சு. இன்றைக்கி வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. லைவ்ல என்ன ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் இன்றைக்கி டாஸ்க் நடக்கிறத பற்றி தான் ப்ரோமோ ஒன்லையுமே போட்டிருந்தாங்க. இந்த டாஸ்க்கு கலவரமாக எப்படி ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நேத்தே பார்த்தீங்கன்னா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி நம்ம ராணவ் அவர்களை பார்த்தீங்கன்னா கையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அமுக்கிறது விஷால் அண்ட் அருண். அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா அவன் தள்ளி விட்டு ஒரு இதாகிடுச்சு. ஃபஸ்ட்டு இவங்க அமுக்கி சோழியை முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் தள்ளி விட்டுருப்பாரு. அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாஸ்கில் என்னென்ன கலவரங்கள் நடக்குது, ராணவ் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்காரா இல்லாட்டி வாக் அவுட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.